ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம் ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் மற்றும் ஒரு அற்புதமான பலன் சொல்லும் சூட்சும நிலைகள். இதுல நாம என்ன பார்க்க போறோம்? அங்கீசம். இத பத்தி நாம பலன் எடுக்கிறது, எப்படி கணிதம் பண்றது அப்படின்ற முழு விஷயத்தையும் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பொறுமையா பாருங்க. புரியலனா திரும்ப இன்னொரு முறை பாருங்க. குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு பலன் சொல்றதுக்கு இது உதவியா இருக்கும். இப்போ அங்கீசம் அப்படின்னா மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அப்படியே போட பாருங்க. 27 நட்சத்திரங்களை 3 3ஆக பிரித்து கொள்ள வேண்டும். இந்த நட்சத்திரங்கள் 27யும் நவகிரகங்கள் 3 3ஆக பங்கிட்டு கொள்ளும். அப்படி 3 நட்சத்திரங்களுக்கு ஒரு கிரகம் என்று கிழமை வரிசைப்படி பங்கிட்டு கொள்ளும். அப்படி பங்கிட்டு கொண்ட கிரகம்தான் அங்கீசநாதன். இத மறுபடியும் படிங்க, எழுதுங்க. அப்பதான் அது புரியும். பலன் சொல்றது மட்டும் இல்ல, கணிதத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். எப்படின்றத பாருங்க. அதாவது நட்சத்திரங்களுக்கு கூறிய அங்கீசநாதன். அதத்தான் நாம ரூல் சொன்னோம். எப்படி அப்படின்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை. முதல் 3 நட்சத்திரம் பாருங்க. அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அப்போ கிழமையில எது முதல் வருது? நம்ம பார்க்கறதுல சூரியன். அப்போ இந்த 3க்கும் அங்கீசநாதனா சூரியன் வரார். அடுத்த 3 நட்சத்திரம் பாருங்க. ரோகிணி, மிருகசிரீஷம், திருவாதிரை. இந்த 3 நட்சத்திரத்துக்கும் ஞாயிறுக்கு அடுத்து வரக்கூடிய சந்திரன் அங்கீசநாதனா வராரு. கணக்கு எளிமையா இருக்குங்க. இப்படித்தான் நம்ம வகுப்புல சொல்லித்தரோம். ஜோதிடம் சொல்றதுக்கு அடிப்படையிலிருந்து உயர்நிலை வரைக்கும் நாம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க சேர்ந்து படிக்கலாம். அடுத்து வரக்கூடிய 3வது நட்சத்திரம் புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இந்த 3ம் செவ்வாய். சூரியன், சந்திரன், செவ்வாய். அங்கீசநாதன் செவ்வாய் வராரு. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மகம், பூரம், உத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கு புதன். அடுத்து வரக்கூடிய 3 நட்சத்திரம் உத்திரத்துக்கு அடுத்து அஸ்தம், சித்திரை, சுவாதி. இந்த 3 நட்சத்திரத்துக்கும் குரு தான் அங்கீசநாதனா வருவாரு. அடுத்து விசாகம், அனுஷம், கேட்டை. இந்த 3 நட்சத்திரத்துக்கும் அங்கீசநாதனா வரக்கூடியது சுக்கிரன். கவனிக்கணுங்க. நட்சத்திரத்தை 3 3ஆ தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த லைன் பிரகாரம் பிரிக்கிறோம். 3 நட்சத்திரத்துக்கு கிழமை வாரியா நாம பாத்தீங்கன்னு சொன்னா அங்கீசநாதனை கொடுக்கிறோம். அடுத்து வரக்கூடியதை பாருங்க. மூலம், பூராடம், உத்திராடம். இந்த 3க்கும் அங்கீசநாதன் சனியா வருவாருங்க. அடுத்து திருவோணம், அவிட்டம், சதயம். இப்ப கிழமையில பாத்தீங்கன்னு சொன்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி பார்த்தாச்சு. சனிக்கு அடுத்து ராகு. திருவோணம், அவிட்டம், சதயம். இந்த 3ம் பாத்தீங்கன்னா ராகுவோட அங்கீசனா வரும். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 3 கேது அங்கீசநாதனா வரும். இப்போ இதுல அங்கீசநாதன் பார்த்தாச்சு. துணை அங்கீசநாதன் அப்படின்னு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போ பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3க்கும் இந்த நட்சத்திரத்துக்கு அங்கீசநாதனா உள்ள கேது நவாம்சத்துல இருக்கக்கூடிய கிரகம் தான் அங்கீசநாதன். இப்ப இது உதாரணத்துக்கு பாருங்க. துணை அங்கீசநாதன் அப்படின்றத மறுபடியும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ அங்கீசநாதன் குரு. அந்த குரு அம்சத்துல ஒரு வீட்டுல இருப்பார். சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறாருன்னா சுக்கிரன் தான் அங்கீசநாதன். உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் பாருங்க. ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் அங்கீசநாதன் வருது இல்லையா? அந்த அங்கீசநாதன் நவாம்சத்துல இருக்கிற வீட்டு அதிபதி தான் துணை அங்கீசநாதன். துணை அங்கீசநாதன் ரொம்ப சூட்சமமா செயல்படுவாரு அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி சார், இது எதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னா, இப்போ ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்துல நின்றுருக்கு. அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அங்கீசநாதன் தான் அந்த திசை முழுக்க நடத்தக்கூடிய அதிகாரத்துல இருக்கிறார். அந்த துணை அங்கீசநாதன் தான் சூட்சமமா செயல்படுவார்.
இத திரும்ப திரும்ப பாருங்க. திரும்ப திரும்ப கேளுங்க. திசைக்கு எடுக்கலாம். இந்த திசைய வந்து எப்படி நம்ம பலன் சொல்றது அப்படின்றதுக்கு ஒரு சூட்சமமான வழி இதுதான். அற்புதமா பலன் கொடுக்கும். அனுபவத்துல பெரியவங்க பார்க்குறாங்க. அங்கீசநாதன் ஒரு கிரகம் இப்ப உதாரணத்துக்கு ஒரு கிரகம் வந்து ஒரு நட்சத்திரத்துல நிக்குது அப்படின்னு சொன்னா, அந்த நட்சத்திரம் எந்த அங்கீசநாதனா வராரோ, அந்த அங்கீசநாதன் தான் அந்த திசையை முழுவதும் நடத்துவார். இத நீங்க கவனத்துல வச்சுக்கணும். இப்போ நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அங்கீசநாதன் அவர் ஜாதகத்துல நல்ல நிலையில இருக்கணும். இப்ப திசாபுத்திக்கு நம்ம சொன்னோம். திசாபுத்தி அப்படின்னும்போது திசையை நடத்தக்கூடிய கிரகம் அங்கீசநாதன் லக்கணத்துக்கு 6, 8, 12 வரக்கூடாது. வந்தா வாழ்க்கை நல்லா இருக்காது. அந்த திசை தீமையை தரும். அங்கீசநாதன் தசாநாதனின் ஆதிபத்திற்கு ஏற்பத்தான் பலனை தரும். அங்கீசநாதன் தசாநாதனுக்கு பகையாகவோ 6, 8 வரக்கூடாது. இதையும் கவனிக்கணும். இப்ப திசாநாதனுக்கு அங்கீசநாதன் இப்போ குரு திசை நடத்தக்கூடியவர்னு வச்சுக்கோங்க. குரு திசை அங்கீசநாதன் சுக்கிரன் அப்படின்னு சொன்னா குருவுக்கு சுக்கிரன் 6, 8, 12 வரக்கூடாது. பகையாவும் இருக்குது. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப சிம்பிள். பெருசா நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டாம். மற்றும் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க. மேஷ லக்னத்துக்கு சனி வந்து திசையை நடத்துறாரு. சனி திசை நடக்குது. அந்த சனி அனுஷ நட்சத்திரத்துல இருக்கிறார். அந்த சனி அனுஷம் 2ஆம் பாதத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அனுஷத்துக்கு அங்கீசநாதன் யாரு? சுக்கிரன். அனுஷம் 2 என்னும்போது அம்சத்துல எங்க போகும்? புதன். அப்போ துணை அங்கீசநாதன் புதன். இப்ப இதுக்கு எப்படி பலன் சொல்றதுங்க? பலன் சொல்றது நாம கணிதம் பார்த்தாச்சு. இதுக்கு எப்படி பலன் சொல்றது? மேஷ லக்கணத்துக்கு சனி திசை நடக்குது. சனி சுயசாரத்துல நிக்கிறாரு. அனுஷம் 2ஆம் பாதத்துல நிக்கிறாரு. இது ஒரு மெத்தடு. அப்போ அந்த அனுஷம் 2க்கு யார் வராத அங்கீசநாதனா? சுக்கிரன் வராங்க. அந்த சுக்கிரன் அம்சத்துல எங்க இருக்கிறாரு? புதனுடைய வீட்டுல இருக்கிறாரு. புதன் துணை அங்கீசநாதனா வராங்க. அதுதான் சூட்சமம். இப்ப சனி திசை எப்படி நம்ம பலன் சொல்லணும்? மேஷ லக்னத்துக்கு 10க்கும் 11க்கும் உரிய பலன்களை அவர் எப்படி கொடுக்க போறாரு? சுக்கிரனுடைய 2, 7 2னா மேஷ லக்னத்துக்கு 2க்கும் 7க்கும் உண்டான ஆதிபத்தியம். 2, 7 மூலியமா 10, 11 செயல்படுத்த போறாரு. அதையும் சூட்சமா 3, 6 பயன்படுத்த போறாரு. அப்போ 3, 6, 2, 7, 10, 11 இந்த சனி திசையிலே நடக்குங்க. எந்த திசாபுத்தி வந்தாலும் இது உள்ள மிங்கிள் ஆயிட்டே இருக்கும். உள்ள வந்துகிட்டே இருக்கும். இத நீங்க பார்த்துட்டே வாங்க. அடுத்து நாம வந்து இன்னும் போட, போட, போட உங்களுக்கு எப்படி பலன் சொல்றது அப்படின்றத சூட்சுமம் வந்துரும். குறிப்பா 6, 8 இருக்கக்கூடாது. இருந்தா அந்த திசை நல்லா இருக்காது. அது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இப்ப சொன்ன இந்த சூட்சமா சனி 10, 11க்குடைய பலனத்தான் செய்ய போறாரு. சூட்சுமமா 3, 6ம் 2, 7ம் அங்க இருக்கும். அப்போ 10ஆம் வீடுனா வேலை. 2, 7 சம்பந்தப்பட்ட வேலைய 3, 6 சம்பந்தமா குடுக்க போறாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு முறைக்கு 2 முறை கேளுங்க. ஜோதிடம் நல்லா கத்துக்குங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம சேனல்ல நீங்க தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கீழ இருக்கு. படிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுக்கும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.